வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மெக்கீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் பேசிக் ப்ராபபிலிட்டி. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்பதான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ப்ராப்ளம் பார்த்தோம்னா இந்த ப்ராபபிலிட்டி தட் கேல் வில் கெட் அட்மிஷன் ஐஐடி 0.16. அதே பெண்ணுக்கு வந்துட்டு மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வந்து 0.24. ரெண்டு காலேஜ்லேயும் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வந்து 0.11. ஸோ இது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டூ சீட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஐஐடி ஆர் மெடிக்கல் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் என்ன? ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோம்னா ஒன்லி ஒன் ஆஃப் த டூ சீட். அப்போ வந்து ஐஐடி ஒன்லி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் எவ்வளோ இருக்குது, இல்லை மெடிக்கல் ஒன்லி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் எவ்வளோ இருக்குது? இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு மைனர் டிஃபரன்ஸ் தான். இதுக்கு ஷார்ட் கட்னு கேட்டிங்கன்னா வென் டயக்ராம் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் அந்த தியரம் இருக்கு பாத்தீங்கன்னா, அடிஷன் தியரம், அதை ரெண்டு யூஸ் பண்ணியுமே நம்ம சால்வ் பண்ணலாம். பட் கான்செப்ட் கிளியர் ஆகணுங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட்லையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வென் டயக்ராம்ல இருந்து டேரக்டா சால்வ் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் சொல்யூஷன். ஷார்ட் கட் டைம் வந்து உங்களுக்கு ஈஸியா சேவ் ஆகும். ஸோ வென் டயக்ராம் பார்த்தா ரெண்டு சர்க்கிள் எடுத்திருக்கேன். ஒன்னு வந்து ஐஐடி, இன்னொரு சர்க்கிள் வந்து மெடிக்கல். ரெண்டுக்கு காமனான போர்ஷன் வந்து ஐ இன்டர்செக்ஷன் மெடிக்கல், ஐஐடி இன்டர்செக்ஷன் மெடிக்கல். ஸோ ஐ ஒன்லி ரீஜன்ல வந்து எம் வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனா இருக்கும், எம் நடக்காது. அதே மாதிரி எம் ஒன்லி ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனா இருக்கும், ஒன்லி மெடிக்கல் நடக்கிறதுக்கான சான்ஸ். இந்த வென் டயக்ராம் மட்டுமே வச்சு நம்ம கொஸ்டின் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பட் லாஸ்ட் டைம் படிச்சு அது தேர்த்திங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டூ சீட்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்துட்டு மினிமம் மெடிக்கல் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் எவ்வளோ இருக்குது, அல்லது மினிமம் ஐஐடி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் எவ்வளோ இருக்குது? மினிமம் ஏதாவது ஒரு சீட் கிடைக்கணும், ஓகேங்களா? அப்போ மினிமம் போது என்ன பண்ணுவோம், ரெண்டுமே கிடைச்சாலும் ஓகே தான். பட் மினிமம் வந்து ஏதாவது ஒரு சீட்னா கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்கணும். அதான் மினிமம் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டூ சீட்ஸ். ஸோ இந்த ரெண்டு சீட்டில் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் அடிஷன் தியரி படிச்சிடும். பி ஆஃப் ஐ ஆர் எம்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம், இந்த ஃபார்மில் வந்துட்டு பி ஆஃப் ஐ பிளஸ் பி ஆஃப் எம் மைனஸ் பி ஐ இன்டர்செக்ஷன் எம். ஸோ அதுக்கான டேட்டா இங்கே கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் ஐங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0.16, பி ஆஃப் எம் மெடிக்கல் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் 0.24, ரெண்டு காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் பிஐ இன்டர்செக்ஷன் எம் 0.11 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.29. இந்த ஆன்சர் ஈஸியாக கிளியர். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஐஐடி ஆர் ஒன்லி மெடிக்கல். அப்போ ஒன்லி ஐஐடி நம்ம இங்கே கால்குலேட் பண்ணணும். ஒன்லி ஐஐடினா எந்த போர்ஷன் வரும், இந்த அன்ஷேடட் போர்ஷன், ஐ ஒன்லி ரீஜன் பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் அந்த அன்ஷேடட் ரீஜன் அந்த ஐஐடியிலிருந்து அந்த காமனான இன்டர்செக்ஷனை மைனஸ் பண்ணிட்டோம்னா அந்த ரீஜன் தான் வந்து ஐ ஒன்லி. அதே மாதிரி மெடிக்கல் ஒன்லிங்கிற போது பார்த்தீங்கன்னா அவன் மெடிக்கலுக்கானது இப்போ மெடிக்கல் காலேஜ் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 0.24. அதுலேருந்து வந்து காமனான இன்டர்செக்ஷன் பாயிண்ட் மைனஸ் பண்ணோம்னா அந்த ரீஜன் மட்டும் தான் எம் ஒன்லி, அன்ஷேடட் ரீஜன். அந்த ரீஜன் மட்டும் தான் மெடிக்கல் ஒன்லி. அப்போ அதை நம்ம ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஒன்லி ரீஜனுக்கு வந்து பி ஆஃப் ஐ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷனை மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி எம் ஒன்லிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எம்லேருந்து அந்த இன்டர்செக்ஷனை மைனஸ் பண்ணணும். இதை மைனஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணி நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.18. இவ்வளோதாங்க ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை வென் டயக்ராம் யூஸ் பண்ணி சொல்லுங்க. பட் கான்செப்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, அதுதான் வந்து ரொம்ப இங்கே இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டூ சீட்ஸ். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஐஐடி ஆர் ஒன்லி மெடிக்கல், அதுக்கான சான்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டெக் ஆஃப் 5 கார்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கார்டுக்கு வந்து டிஸ்டிங்க் நம்பர் கொடுத்துருக்காங்க, 1 to 5 சொல்லிட்டு நம்பர் மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அந்த செட் ஆஃப் கார்ட்ஸ்லேருந்து வந்து 2 கார்ட்ஸ் ரேண்டமில் எடுக்கிறாங்க. ரேண்டமாக எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கார்டோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்டு நம்பர் கம்பேர் பண்ணும்போது 1 நம்பர் ஹையராக இருக்கணும், அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3ன்னு இருந்துச்சுன்னா செகண்ட் கார்டு வந்து 2ஆக இருக்கணும், அதுதான் வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி எத்தனை கார்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2011 2 மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணும்போது கொஞ்சம் டஃபாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இதுக்கான சொல்யூஷன் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 5 கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கார்டுக்கு வந்து நம்ம வந்து நம்பர் மார்க்கிங் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5 சொல்லிட்டு 5 நம்பர் மார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கார்டு எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து 5 விதமாக எடுக்கலாம். டோட்டல் 5 கார்டு இருக்குது. 5 விதமாக ஃபர்ஸ்ட் கார்டு வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கார்டு செகண்ட் கார்டை வந்து மீதி 4 நம்பர் சூஸ் பண்ணலாம். அப்போ வந்து 5 × 4 20 வந்து இதோட சாம்பிள் ஸ்பேஸ். நீங்கள் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக நீங்கள் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுத தேவையில்லை. உங்களுக்கு கான்செப்ட்லாம் வந்து உங்களால் அதை வந்து இமேஜின் பண்ண முடிஞ்சதுன்னா அதுவே வந்து பெட்டர். பட் சம்டைம் இங்கே வந்து எல்லாருக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், வந்து அந்த கான்செப்ட் கிளியர் ஆகணுக்காக நான் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கார்டு வந்து நான் 1 எடுத்துனா அதுக்கப்புறம் செகண்ட் கார்டு என்ன இருக்கலாம் 1 2 1 3 1 4 1 5. அதே மாதிரி செகண்ட் கார்டு எடுத்தோம்னா செகண்ட் கார்டு வந்து செகண்ட் நம்பர் 2ங்க நம்பர் வந்துச்சுன்னா அப்போ அதுக்கப்புறம் என்ன வரும் 2 1 2 3 2 4 2 5. அதே மாதிரி தேர்ட் கார்டு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்டு வந்து 3ன்னு வந்துச்சுன்னா செகண்ட் கார்டு வந்து 3 1 3 2 3 3 3 4. ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கார்டு வந்து எனக்கு 4ங்க நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் செகண்ட் கார்டு என்ன இருக்கலாம் 4 1 4 2 4 3 4 5. அதுக்கப்புறம் செகண்ட் நம்பருக்கு என்னென்ன பாசிபிள் இருக்கு 5 1 5 2 5 3 5 4.
இதுதான் இதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 20 சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கும், டோட்டலாக 20 இருக்குது. நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்டு வந்து செகண்ட் கார்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு நம்பர் அதிகமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் கார்டு ப்ளஸ் 1 அதுதான் வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் அவுட்கம். அப்படி எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒன்றா இருக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கார்டு வந்து செகண்ட் கார்டை விட ஒன்று அதிகமாக இருக்கணும். அப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் 4 இதுக்கு கிடையாது, அந்த சான்ஸ் கிடையாது. அப்போ செகண்ட் 2 1 வரும் ஒரு ப்ராபிலிட்டி, அடுத்து 3 2 ஒரு ப்ராபிலிட்டி இருக்குது, அடுத்து 4 3 ஒன்று இருக்குது, அடுத்து 5 4 இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 கார்டு வந்து இந்த மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் அவுட்கம்ல இருக்கும். அப்போ ப்ராபிலிட்டி என்னது? ஸோ ப்ராபிலிட்டி ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டட் அவுட்கம் டிவைடட் பை டோட்டல் பாசிபிலிட்டி. ஸோ எக்ஸ்பெக்ட் அவுட்கம் வந்து இங்கே 4, டோட்டல் பாசிபிலிட்டி வந்து 20. அப்போ வந்துட்டு 1/5 இதான் ஆன்சர். ஏ தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் வெரி வெரி சிம்பிள். நீங்கள் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுன அவசியம் கிடையாது. நீங்கள் கான்செப்ட்ல அந்த கொஸ்டின் இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டினை பட்டாபட்டில் சால்வ் பண்ணிடலாம். பேலன்ஸ் டைஸ் வந்து ரோல் பண்ணும்போது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி கெட்டிங் சம் ஆஃப் 7 அண்ட் கிரேட்டர் தன் 8? இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதி ட்ரெடிஷனல் எழுதி சால்வ் பண்ணலாம், அது ஒரு அப்ரோச். இந்த சாம்பிள் ஸ்பேஸ் எழுதாமே வந்து கான்செப்ட்ல அதை வந்து நம்ம அதை வந்து இமேஜின் பண்ணி சால்வ் பண்ணுறது இன்னொரு அப்ரோச். அதுக்கப்புறம் இன்னும் வந்து ரொம்ப ட்ரிக்கியான அப்ரோச் கேட்டிங்கன்னா பிரமிட் அப்ரோச். ஸோ இந்த 3 அப்ரோச்சுமே இந்த ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் நம்மளுக்கு தெரியும். சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 2 டைஸ் இருக்கனால 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 36. ஸோ இந்த லாஜிக்லாம் அப்ளை பண்ணலாம். டைஸ் 1 எடுத்துக்கலாம், டைஸ் 2 எடுத்துக்கலாம். டைஸ் 1ல 1 2 3 4 5 6 எழுதிக்கலாம். டைஸ் 2ல அதே மாதிரி 1 2 3 4 5 6 எழுதிக்கலாம். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் 7 கேட்டிருக்காங்க. அப்போ வந்து எந்தெந்த பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் 7 வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஸ்டின் வந்து இந்த மாதிரி சாம்பிள் ஸ்பேஸ் எழுதாமே வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். அப்போ என்னென்ன பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் 7 வருதுங்க? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1 x 6, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 x 5, 3 x 4. அப்படியே ரிவர்ஸ் எழுதினோம்னா 4 x 3, 5 x 2, 6 x 1. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 இடத்துல இந்த பேர் வந்துட்டு சம் 7 வருது. அப்போ ப்ராபிலிட்டி இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ப்ராபிலிட்டி ஈக்குவல் டு எக்ஸ்பெக்ட் அவுட்கம் பை டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ 6/36 அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். இது வந்து இப்படி அப்ரோச் பண்ணலாம். இல்லை நீங்கள் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதி எந்த இடத்துல வருதுன்னு சொல்லி அதை மார்க் பண்ணி பண்ணலாம். பட் எது டைம் கன்சியூம் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ரோச் ட்ரெடிஷ்னலாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். பட் இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து குயிக்காக வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா பிரமிட் அப்ரோச். 2 லைன் ட்ரா பண்ணிக்கங்க. லைனை ட்ரா பண்ணிட்டு 1 2 3 4 5 6 ஃபர்ஸ்ட் அது வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஒரு டைஸ்க்காக எழுதுங்க. மறுபடியும் அது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் 6 5 4 3 2 1 எழுதிக்கங்க. இது வந்து நம்பர் ஆஃப் கேசஸ். நான் நம்பர் ஆஃப் கேஸ் என்ன சொல்கிறேன்? இப்போ 7 வரதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த நம்பர்ஸ் குறிக்கும். ஓகேங்களா? அதே வந்து சம் ஆஃப் டைஸ்னு எடுத்துன்னா மேலே வந்து 2 3 4 5 எழுதிக்கங்க. இப்போ வந்து 1 1 வந்துச்சுன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 1 காமிச்சுன்னா அப்போ சம் என்னவா இருக்கும்? 2 இருக்கும். அதுவே 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 6 காமிச்சதுன்னா 12 இருக்கும். அதுதான் சொல்கிறோம். மினிமம் வந்து 12 இருக்கும், மேக்ஸிமம் வந்து 6 இருக்கும். ஸோ இப்போ சம் ஆஃப் த டைஸ் வந்து மேலே எழுதிக்கிறேன் 2 3 4 5 6 எழுதிட்டு அப் டு 12 வரைக்கும் கரெக்டாக இந்த 1 வரும்போது கரெக்டாக 12 வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த 2 பக்கம் 1 1ங்கிறது என்ன கேஸை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து சம் ஆஃப் டைஸ் வந்துட்டு 2ங்கிறது வந்து எத்தனை கேஸில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கேஸில் இருக்குன்னா அது வந்து 1 இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு கேஸில் மட்டும் தான் வரும். அதே மாதிரி சம் ஆஃப் 12 எத்தனை கேஸில் வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு கேஸில் தான் வரும். 6 6 இருந்தால் மட்டும்தான் வரும். இதுவே 3ங்கிறது என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம் ஆஃப் 3ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 கேஸில் இருக்கும். 2/1 இருக்கும், 1/2 இருக்கும். ஸோ அதை தான் இங்கே குறிக்குது. இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் 7 நம்ம என்ன பண்ணலாம்? 6 கேஸில் வரும். டேரெக்டாக 6 எடுத்து ஆன்சர் பண்ணிக்கலாம். இதுவே இன்னொரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க கிரேட்டர் தன் 8ன்னு சொல்லிட்டு எத்தனை கேஸில் வந்து கிரேட்டர் தன் 8 வருதுன்னு கேட்குறாங்க. அப்போ கிரேட்டர் தன் 8னா என்ன நம்மளுக்கு தெரியும்? ஸோ 9 10 11 12. ஸோ இந்த ரீஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தன் 8. ஸோ எத்தனை கேசஸ் சொல்லி பார்க்கும்போது 4 3 2. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது? 4 + 3 7, 7 + 2 9, 9 + 1. ஸோ 10/36. ஸோ 10/36 தான் இதுக்கான ஆன்சர். இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். நீங்கள் எந்த அப்ரோச் இந்த மாதிரி பேர் ஆஃப் டைஸில் இந்த மாதிரி கிரேட்டர் தென் சம் ஆஃப் 7 இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இந்த பிரமிட் அப்ரோச் வச்சு நம்ம எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் மேபி வித்தின் 30 செகண்டில் வந்து இந்த ப்ராப்ளத்தை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான அப்ரோச். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அதை நான் வந்து சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.